ஸோ இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விஷயம் நடக்க போதுன்னா என்ன விஷயம் நடக்க போகுது? ஒன்று இவங்க ஏதாவது ஒரு முக்கியமான பயணங்களை வந்து மேற்கொள்வாங்க தைரியமா. இன்னொரு சைடு பார்க்கும்போது ரொம்ப தூரத்துல இருந்து இவங்களுக்கு வந்து ஒரு நியூ டிசிஷன் எடுக்கலாமானா தாராளமா எடுக்கலாம். ஏன்னா இந்த மந்த் வந்து அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். எல்லா விஷயங்கள்லயும் ரொம்ப ஸ்பீட் அண்ட் ஆக்ஷனா நடக்கும். ஸோ இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு வந்து நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க, அப்படி ஒரு விஷயம் நடந்தது, அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விஷயம் நடக்க போதுன்னா என்ன விஷயம் நடக்க போகுது? சிம்ம ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் அன்எக்ஸ்பெக்டடா எந்த விஷயம் நடக்கும்னா ரெண்டு இருக்கு. ஒண்ணு இவங்க ஏதாவது ஒரு முக்கியமான பயணங்களை வந்து மேற்கொள்வாங்க தைரியமா. சில பேர் வந்து சோலோ ட்ரிப்லாம் போயிட்டு வருவாங்க, சில பேர் வந்து அட்வென்ச்சரஸான ட்ரிப்லாம் போயிட்டு வருவாங்க. ரொம்ப நாளா பிளான் பண்ண ஒரு இடத்துக்கு வந்து பயணம் பண்ணுவாங்க. அது ஒண்ணு. இன்னொரு சைடு பார்க்கும்போது ரொம்ப தூரத்துல இருந்து இவங்களுக்கு வந்து பிடிச்ச பர்சன் வந்து இவங்களை தேடி வருவாங்க. அவங்க ரிலேட்டிவா இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், அவங்க வீட்டுக்கு தேடி வருவாங்க. ஸோ இந்த விஷயங்கள் அன்எக்ஸ்பெக்டடா நடக்கும். அதே மாதிரி இவங்களுக்கான சில முக்கியமான கான்வர்சேஷன்லாம் ஒரு பாயிண்ட்ல அவ்வளவுதான், இதுக்கு மேல இந்த கான்வர்சேஷன் நம்மளுக்கு நடக்காது, இந்த ஒரு ஆஃபர் நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு இருப்பாங்க. ஆனா இந்த மந்த் வந்து சடனா அந்த கான்வர்சேஷன் அவங்களுக்கு உருவாக்கும். ஸோ இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டடா நடக்கும் அவங்களுக்கு. ஓகே, சூப்பர். சோலோ ட்ரிப் நிறைய போறாங்கன்னு நினைக்கிறேன் சிம்மராசி என்பவர்கள். பார்க்கலாம் ஸோ எத்தனை பேர் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் சிஸ். ஸோ இந்த மந்த் சிம்மராசி என்பவர்கள் வந்து ஒரு நியூ டிசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா எடுக்கலாமா? சிம்ம ராசி ஒரு நியூ டிசிஷன் எடுக்கலாமானா தாராளமா எடுக்கலாம். ஏன்னா இந்த மந்த் வந்து அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். எல்லா விஷயங்கள்லயும் பாசிட்டிவா இருக்கும். நிறைய ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆக்ஷன்ல வந்து நடக்கும். ரொம்ப ஸ்பீட் அண்ட் ஆக்ஷனா நடக்கும் எல்லா வேலைகளையும். அதனால இந்த மந்த் அப்போ நியூ டிசிஷன் எடுத்தாதான், பொதுவா நம்ம ஒரு புதிய தொடக்கம் ஒரு நியூ டிசிஷன் எடுக்கிறோம்னா அதற்கு கால சூழல் சாதகமா இருக்கணும். ஸோ அது எடுக்கும் போது உடனே குயிக்கா அதுக்கான வேலைகள் நடக்கிற மாதிரி இருக்கணும். அப்பதான் நம்ம எடுத்தா சரியா இருக்கும். ஆனா இந்த மந்த் அவங்களுக்கு அது மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்க போகுது. அதனால இந்த மந்த் தான் அது பர்ஃபெக்டான மந்த் நியூ டிசிஷன் எடுக்கிறதுக்கு. ஓகே, சூப்பர் சூப்பர். சிம்ம ராசி என்பவர்களுக்கு வந்து மணி ஃப்ளோ இந்த மந்த் எப்படி இருக்க போகுது? சிம்ம ராசி இவங்களுக்கு இந்த மந்த் மணி ஃப்ளோ எப்படி இருக்கும்னா, இத்தனை நாளா மணி ஃப்ளோ வந்து ரொம்ப மோசமா இருந்தது, அந்த அளவுக்கு பெருசா சொல்ற அளவுக்குலாம் இல்ல எனக்கு நல்ல விதமா மணி ஃப்ளோ இருந்தது. ஆனா ஃபியூச்சருக்கு அதை வந்து பிரயோஜனமா கிடையாது, எல்லாம் வரவு செலவு இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா, ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரியான மணி ஃப்ளோ தான் இருக்கும். ரெகுலரா ஒரு ரொட்டீனா வருமானம் வந்துகிட்டே இருக்கு, செலவாயிட்டே இருக்குன்றவங்களுக்கு ஃபியூச்சருக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு மணி ஃப்ளோ கூட உருவாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நார்மலா பிரச்சனையில இருக்கிறவங்க, பணம் சார்ந்த ஒரு பிரச்சனையில டவுன்லயே போயிட்டு இருக்கவங்க, இந்த மந்த் வந்து அது வந்து அப்வர்ட்ல போறதுக்கான விஷயங்கள் நடக்கும். ஓகே. ஸோ மணி ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் அதுவும் ஸ்பீட் அண்ட் ஆக்டிவா வந்து இருக்கும், சந்தோஷம் தரக்கூடிய விஷயமா இருக்கும். ஓகே. நான் நிறைய பேர்ட்ட கேட்ட ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, காசு வருது ஆனா எங்க போகுதுன்னே தெரியல அப்படிம்பாங்க. ஸோ சிம்ம ராசி என்பவர்களுக்கு வந்து அடுத்த இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு தயாராகிக்கோங்க. ஸோ மணி வர்றதுக்கு ரெடியா இருக்குது. சூப்பர். ஸோ எந்த விஷயத்துல வந்து ஒரு பவுண்டரிஸோட இருக்கணும் சிம்ம ராசி? ஸோ எதுல இவங்க வந்து பவுண்டரிஸோட இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, யாரையும் கேட்காம, யாரையும் கலந்து ஆலோசிக்காம, சஜஷன் கேட்காம எடுக்கிற முடிவுகள் மட்டும் இல்ல, அதை வந்து செயல்படுத்துவாங்க. அந்த விஷயங்கள்ல வந்து கவனமா இருக்கணும். மற்றவங்க கிட்ட கேட்டு செயல்படுத்துறது, ஏன்னா அந்த நிறை குறைகள் வந்து தெரியும். அப்ப எது செய்யலாம் செய்ய வேண்டான்றது தெரியும். ஆனா இவங்க வந்து எனக்கு எல்லாமே தெரியும், நானே ராஜா நானே மந்திரி, நான் எடுக்கிறதான் கரெக்ட் ஃபைனல், நான் தான் பண்ணுவேன், இப்படியான ஒரு விஷயங்கள்ல வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இந்த மந்த். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். எந்த கலர் வந்து இந்த மந்த் யூஸ் பண்ணலாம்? சிம்ம ராசி இவங்க வந்து எந்த கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் இந்த மந்த் அப்படின்னு பார்க்கும்போது, சாண்டல் கலர் யூஸ் பண்ணலாம், டார்க் ப்ளூ கலர் வந்து யூஸ் பண்ணலாம், அண்ட் ஆல்சோ கிரீன் கலர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ கிரீன், சாண்டல் கலர் அண்ட் டார்க் ப்ளூ, இந்த 3 கலர்ஸ் அவங்க ரெண்டமா யூஸ் பண்ணும்போது ரொம்ப லக்கியானதா இருக்கும். ஓகே, நைஸ். எந்த விஷயத்த ஸ்ட்ரிக்டா இந்த மந்த் அவாய்ட் பண்ணணும் சிம்மராசி என்பர்கள்? சிம்மராசி இவங்க எந்த விஷயத்த ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து தனிமையை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா எப்பெல்லாம் வந்து தனிமையில இருக்கிறாங்களோ அப்போலாம் கண்டிப்பா அவங்களுக்கு ஏதோ ஒரு தாட்ஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் மனசுல. என்ன ஏதோ ஒரு தாட்ஸ்ன்றது கூட
பழைய விஷயங்கள் எதுலலாம் அவங்க வந்து காயப்பட்டிருக்காங்களோ அது அவங்க மனசை வந்து மறுபடியும் மறுபடியும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப என்னன்னா நாள் ஃபுல்லா நல்லா ஆக்டிவா இருந்துட்டு நைட்ல வந்து தூங்காம ரொம்ப சஃபர் ஆவாங்க. மறுநாள் அந்த தெம்பு அவங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ அதனால அந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா அவாய்ட் பண்ணி ஆகணும். அப்போ தனிமையா இருக்கும் போது இந்த பிரச்சனை ஏற்படுதுன்னா அப்ப தனிமையை அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே. பழைய விஷயங்களை யோசிக்க கூடாது. யார் அந்த ஒரு நபரா இருக்கட்டும், அவங்களுடைய கான்வர்சேஷனா இருக்கட்டும், இல்ல அப்படியாப்பட்ட ஏதாவது ஒரு காட்சிகளா இருக்கட்டும், எதெல்லாம் அவங்க மனசை பாதிக்குதோ அதுல இருந்து மொத்தமா தள்ளி இருக்கிறது தான் நல்லது. கண்டிப்பா. ஏன்னா வந்து அப்போ அந்த செகண்ட வந்து அவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனாலேயே சஃபர் ஆக ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ லோன்லினஸ் இந்த மாதிரி நினைவுகள் வருது அப்படின்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. சூப்பர். ஸோ எந்த விஷயத்த இந்த மந்த் ஃபாலோ பண்ணணும்? ஸோ சிம்ம ராசி எந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள்ல இறங்கலாம். முன் அனுபவம் இல்லாத இப்போ புது புது இடங்களுக்கு போகிறது, புது புது மனிதர்களை மீட் பண்றது, முன் அனுபவம் இல்லாத விஷயங்களை வந்து த்ரில்லிங்கா வந்து செய்யறது, அட்வென்ச்சரஸா செய்யறது, இதெல்லாம் கண்டிப்பா இந்த மாதம் அவங்க செய்யறது ரொம்ப பெஸ்டா இருக்கும். அவங்க வாழ்க்கைக்கும் ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு புதிய ரூட் கூட கிடைக்கும். ஸோ அதாவது லைஃப் அச்சீவ் பண்றதுக்கான ஒரு ரூட் ப்ராசஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த செப்டம்பர் வந்து பல அட்வென்ச்சரஸ், அதே மாதிரி அவங்க நினைக்கக்கூடிய விஷயங்களை அச்சீவ் பண்ற விஷயமா இருக்கட்டும். ஸோ நிறைய விஷயங்கள் நடக்க போகுதுன்னு ரொம்ப அழகா டேரக்ட் மூலமா ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டிராவல் பிடிக்கும் அப்படின்னா ஐ லவ் டிராவல்னு போடுங்க. அட்வென்ச்சர் பிடிக்கும் அப்படின்னாலும் ஐ லவ் அட்வென்ச்சர்னு கமெண்ட் பண்ணுங்க.